மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைவதுடன் இந்த நீர்த்தேக்கங்களுக்குள் மூழ்கியிருந்த சில நகரங்கள் வெளியே தென்பட ஆரம்பித்துள்ளன. 1965 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மௌசாகலை 5 ஆண்டு நீர் தொடர்பான யோசனை முறைமையினால் அந்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறு வேறு இடத்திற்கு சென்ற ஒருவரே கே. ரமணன். அந்த காலகட்டத்தில் பாடசாலைக்கு செல்லும் வயதை கடந்த இவர் தனது தந்தையின் வியாபாரத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சந்தர்ப்பத்தில் அவர் எதிர்கொண்ட பல விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டார். எனது தந்தை ஒரு வியாபாரி, இரும்பு வியாபாரம் செய்தார். அதனால் பெரும்பாலும் அதனுடனேயே காலத்தை கழிக்க வேண்டி ஏற்பட்டது. இவற்றை அகற்றுமாறு கூறினர். அத்துடன் பழைய நகரத்தில் இருந்த கட்டடம், வைத்தியசாலை போன்றவற்றை உடைத்து அவற்றை ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்துச் சென்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு வீடு ஒன்றை தேடிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. சாமிமலை வீதியிலேயே எமது வீடு இருந்தது. அங்கிருந்துதான் நான் பாடசாலை சென்றேன். அது மிகவும் அழகிய காலம். அந்த பழைய நகரத்தில் இருபுறத்திலும் கடைகள் காணப்பட்டன. 1969 ஆண்டுக்கு முன்னர் ஹட்டன் நகரின் இந்த இடத்திலிருந்து கங்வேவத்தைக்கு சென்று அங்கிருந்து கொழும்புக்கு செல்லவிருந்த பாதையிலேயே நான் தற்போது நிற்கின்றேன். ஹட்டனிலிருந்து இந்த இடத்தினூடாக கங்வேவத்தைக்கு சென்று அங்கிருந்து சிவனொலிபாதமலைக்கு செல்லும் பாதை என்றும் இதனை கூறலாம். 1969 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி இந்த வீதி மற்றும் இந்த நகரம் நீரில் மூழ்கியது. ஏன் இவ்வாறு நேர்ந்தது என்பது தொடர்பில் பாடசாலை வயதை கடந்த ரமணனுக்கு நினைவில் இல்லாத போதிலும் அது தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றார். இங்கு நீர் வரும் என்று தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வந்தது. முதலில் கங்வேவத்தைக்கு நீர் வந்தமை தெரியும். அந்த நேரம் இரவு பகலாக கடும் மழை பெய்தது. அதனை நாம் சென்று பார்த்தோம். 3 நாட்களுக்குள் மூடப்பட்டு விட்டது. பழைய மஸ்கலியா நகரில் இருந்த இந்து கோயில், விநாயகர் கோயில், விகாரை மற்றும் பள்ளிவாசல் போன்ற வணக்க ஸ்தலங்கள் இந்த நாட்களில் வெளியே தென்பட்டன. மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் குறைவடைவதன் காரணமாகவே இவற்றை காண முடியும்.